ஒன்று நெப்பி அதிகாரம் 17. நெப்பி ஒரு கப்பலை கட்டளையிடுதல், அவனது சகோதரன் அவனை எதிர்த்தல், அவன் இஸ்ரவேலுடன் தேவன் நடவடிக்கைகளின் வரலாற்றை விவரித்து அவர்களுக்கு புத்தி சொல்லுதல், தேவனுடைய வல்லமையினாலே நெப்பி நிரப்பப்படுதல், அவனது சகோதரன் உலர்ந்த நாணலைப் போல உதிரப்படிக்கு அவர்கள் தடை செய்யப்படுதல். ஏறக்குறைய கிமு 1092 முதல் 591 வரை. வசனம் 1. அந்தபடியே நாங்கள் வனாந்தரத்திலே மறுபடியும் எங்கள் பயணத்தை மேற்கொண்டோம். அந்த சமயம் முதல் நாங்கள் அநேகமாக கிழக்கு நோக்கி பயணம் செய்தோம். நாங்கள் வனாந்தரத்திலே மிகுந்த உபத்திரவங்களின் நண்டையாக கடந்து போனோம். மேலும் எங்கள் ஸ்திரீகள் வனாந்தரத்திலே பிள்ளைகளை பெற்றார்கள். வசனம் 2. நாங்கள் வனாந்தரத்திலே பச்சை மாமிசத்தை புசித்து ஜீவித்த பொழுதோ எங்கள் ஸ்திரீகள் தங்கள் பிள்ளைகளுக்கு தாய்ப்பாலை நிறைய கொடுத்தும் ஆண்களைப் போல பெலன் உள்ளவர்களாகவும் இருக்கும் அளவாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் தங்கள் பயணத்தை முறுமுறுப்பில்லாமல் சகிக்க தொடங்கினார்கள். வசனம் 3. இவ்வாறு தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். மேலும் மனுபுத்திரர் தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்வார்களெனில் அவர்கள் அவர்களை போஷிக்க பலப்படுத்தி தாம் அவர்களுக்கு கட்டளையிட்ட காரியங்களையே அவர்கள் நிறைவேற்றும்படியான வழிகளை அவர்களுக்கு அளிப்பார். ஆகையால் நாங்கள் வனாந்தரத்திலே தங்கி வாசமாயிருந்த பொழுதும் அவர்கள் எங்களுக்கு வழிகளை அளித்தார். வசனம் 4. நாங்கள் அநேக வருஷ காலம் 8 வருஷம் வனாந்தரத்திலே தங்கியிருந்தோம். வசனம் 5. நாங்கள் வனாந்தர அடைந்த இடத்தை அதனின் அதிகமான கனிகளையும் மற்றும் காட்டுத்தேனின் நிமித்தம் நாங்கள் அதை உதர வஸ்தலம் என்று அழைத்தோம். மேலும் நாங்கள் அழிந்து போகாதபடிக்கு அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தராலே ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தன. நாங்கள் ஒரு சமுத்திரத்தையே கண்டு அதை எரிதோம் என்று அழைத்தோம். அதற்கு திரளான தண்ணீர்கள் என்று அர்த்தம். வசனம் 6. அந்தபடியே நாங்கள் கடற்கரையோரமாக பாளையம் இறங்கினோம். இருப்பினும் எங்களாலே எழுத முடியாத அளவிற்கு அநேக உபத்திரவங்களையும் கஷ்டங்களையும் நாங்கள் அனுபவித்த போதிலும் கடற்கரையோரமாக வந்த பொழுதோ நாங்கள் மிகுதியான களி கூர்ந்தோம். மேலும் அங்கிருந்த அதிகமான கனிகளின் நிமித்தம் அந்த இடத்தை உதார வஸ்தலம் என்று அழைத்தோம். வசனம் 7. அந்தபடியே நெப்பினாகிய நான் உதார வஸ்தலத்தில் அநேக நாள் அளவும் இருந்த பின்பு கர்த்தருடைய சத்தம் எனக்கு உண்டாகி எழுந்திருந்து மலைக்கு போ என்றது. அந்தபடியே நான் எழுந்திருந்து மலைக்கு மேலே போய் கர்த்தரை நோக்கி குரலிட்டேன். வசனம் 8. அந்தபடியே கர்த்தர் என்னிடம் பேசி, நான் உன் ஜனத்தையே இந்த தண்ணீர்களை கடந்து கொண்டு செல்லும்படி நான் உனக்கு காண்பிக்கும் விதமாக நீ ஒரு கப்பலை கட்ட வேண்டும் என்றார். வசனம் 9. நான் அவரை நோக்கி, கர்த்தாவே, நீர் எனக்கு காண்பித்த பிரகாரமாக கப்பலை கட்டுவதற்கான கருவிகளை நான் செய்வதற்கு ஒருக்கக்கூடிய கனிமங்கள் கண்டுபிடிக்க நான் எங்கே செல்ல வேண்டும் என்றான். வசனம் 10. அந்தபடியே கருவிகளை செய்யும்படிக்கும் உலக கனிமங்களை நான் கண்டுபிடிக்க எங்கே செல்ல வேண்டும் என கர்த்தர் எனக்கு சொன்னார். வசனம் 11. அந்தபடியே நெப்பினாகிய நான் நெருப்பை ஊதும்படியாக மிருகங்களின் தோள்களினாலே ஒரு துருத்தியை உண்டு பண்ணினேன். நான் துருத்தியை உண்டு பண்ணின பின்பு உழுதுவதற்கும் நெருப்பை உண்டு பண்ணுவதும்படியாக 2 கற்களையும் ஒன்ற அடித்தேன். வசனம் 12. நாங்கள் வனாந்தரத்தில் பயணம் செய்யும் பொழுது நெருப்பை உண்டாக்கும்படி
கர்த்தர் இதுவரைக்கும் எங்களை விடவில்லை. ஏனெனில் அவர்கள் நீங்கள் சமைக்க வேண்டியதில் இராதபடி உங்கள் உணவையே மதுரமாக்குவேன் என்றார். வசனம் 13. நான் வனாந்திரத்திலே உங்களுக்கு ஒளியாயிருப்பேன். நீங்கள் என் கட்டளைகளையே கைக்கொள்வீர்கள் எனில் நான் உங்களுக்கு முன்பாக வழி ஆயத்தப்படுத்துவேன். ஆகையால் என் கட்டளைகளையே கைக்கொள்ளும் அளவில் நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி நடத்தி செல்லப்படுவீர்கள். மேலும் என்னால் நடத்தி செல்லப்படுகிறீர்கள் என்பதையும் அறிந்து கொள்வீர்கள் என்றார். வசனம் 14. ஆம், நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை வந்தடைந்த பின்பு நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதையும் கர்த்தராகிய நான் அழிவிலிருந்து உங்களை தப்புவித்தேன். ஆம், எருசலேம் தேசத்திலிருந்து உங்களை கொண்டு வந்தவர் நான் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றும் கர்த்தர் சொன்னார். வசனம் 15. ஆகையால் நெப்பியனாகிய நான் கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ளும்படி முயன்றேன். மேலும் விசுவாசத்தோடும் கர்த்தரோடும் இருக்கும்படி என் சகோதரருக்கு புத்தி சொன்னேன். வசனம் 16. அந்தபடியே கல்லிலிருந்து உருக்கிய உலோகத்து தாதுகளிலிருந்தும் நான் கருவிகளை செய்தேன். வசனம் 17. நான் கப்பலை கட்டப்போகிறேன் என்பதை என் சகோதரர்கள் கண்டபொழுதோ அவர்கள் எனக்கு எதிராக முறுமுறுக்க தொடங்கி, எங்கள் சகோதரன் மதியினான் என் நீ தன் ஒரு கப்பலை கட்டலாம் என நினைக்கிறான். ஆம், இந்த பெரிதான தண்ணீர்களில் கடந்து செல்லலாம் எனவும் நினைக்கிறான் என்றும் சொன்னார்கள். வசனம் 18. அவ்வாறாக என் சகோதரர்கள் எனக்கு எதிராக முறையிட்டு நான் கப்பலை கட்டுவேன் என்பதை அவர்கள் விசுவாசியாததால் அவர்கள் வேலை செய்யாதிருக்க விரும்பினார்கள். நான் கர்த்தராலே அறிவித்தபடி இருக்கிறேன் என்பதையும் அவர்கள் நம்பவில்லை. வசனம் 19. இப்பொழுது அந்தபடியே நெப்பியனாகிய நான் அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் மிகுதியாய் துக்கமடைந்தேன். நான் துக்கமடைந்த தொடங்கினேன் என்பதையும் அவர்கள் கண்டபொழுதோ அவர்கள் தங்கள் இருதயங்களிலே மகிழ்ந்து என் நிமித்தமாக களிகூர்ந்து நீ கப்பலை கட்ட முடியாது என்பதை நாங்கள் அறிவோம். ஏனெனில் நீ இதன் நிதானிப்பதில் குறைவுள்ளவனாயிருக்கிறாய் என்பதையும் அறிவோம். ஆகையால் இப்படிப்பட்ட பெரிதான காரியத்தை உன்னால் சாதிக்க முடியாதென்றது என்று சொன்னார்கள். வசனம் 20. நான் என் இருதயத்தின் மதியின் கற்பனைகளினாலே நடத்தி செல்லப்பட்ட நம் தகப்பனைப் போல நீ இருக்கிறாய். ஆம், அவர் நம்மையே எருசலேம் தேசத்தை விட்டு வழிநடத்தி வந்தார். அநேக வருஷம் காலம் நாம் வனாந்தரத்திலேயே அலைந்து திரிந்தோம். நாம் ஸ்திரீகள் நிறகர்ப்பிணிகளாய் பாடுபட்டார்கள். அவர்கள் வனாந்தரத்திலே பிள்ளைகளை பெற்றும் வனாந்தரத்தையே தவிர சகல காரியங்களிலும் துன்பம் அனுபவித்தார்கள். அவர்கள் அந்த உபத்திரவங்களை அனுபவிப்பதை காட்டிலும் எருசலேமை விட்டு வருவதற்கு முன்னமே மரித்து போயிருப்பார்களானால் அது அவர்களுக்கு நலமாயிருந்திருக்கும். வசனம் 21. இதோ அந்த அநேக வருஷகாலம் நாங்கள் வனாந்தரத்திலே பாட அனுபவித்தோம். அந்த காலத்தில் நாங்கள் எங்கள் சுதந்திர தேசத்தையும் எங்கள் குறியவைகளையும் அனுபவித்தோம் இருப்போம். ஆம், நாங்கள் மகிழ்ச்சியாய் இருப்போம். வசனம் 22. எருசலேம் தேசத்திலே இருந்த ஜனங்கள் நீதிமான்கள் என நாங்கள் அறிவோம். ஏனெனில் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்கள் கர்த்தருடைய பிரமாணங்களையும் தீர்மானங்களையும் அவருடைய எல்லா கட்டளைகளையும் கைக்கொண்டார்கள். ஆகையால் அவர்கள் நீதியுள்ள ஜனங்கள் என்று நாங்கள் அறிவோம். நம்முடைய தகப்பன் அவர்களுக்கு நியாயம் செய்து நாம் அவர்கள் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம் என்பதால் நாம் வழிகளை விலக்கி நடத்தி வந்தார். ஆம், நாம் சகோதரனும் அவரை போலவும் இருக்கிறான். மேலும் இந்த விதமான வார்த்தைகளினாலே நாம் சகோதரர்கள் முறுமுறுத்து எங்களுக்கு எதிராக முறையிட்டார்கள். வசனம் 23. அந்தபடியே நெப்பியனாகிய நான் அவர்களிடம் பேசி, இஸ்ரவேலின் புத்திரர்களாகிய நாம் பிதாக்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் இருந்திருந்தால் அவர்கள் எகிப்தியர்களின் கைகளிலிருந்து வெளியே நடத்தி வரப்படாதிருப்பார்கள் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்றான். வசனம் 24. ஆம், அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வழிநடத்தி
செல்ல வேண்டும் என்பதையே மோசேக்கு கர்த்தர் கட்டளையிடாதிருந்தால் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து வழிநடத்தி செல்லப்படாதிருப்பார்கள் என என்கிறீர்களா? வசனம் 25. அப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் என நீங்கள் அறிவீர்களா? அவர்கள் செய்வதற்கு கடினமான வேலைகளால் சுமத்தப்பட்டு இருந்தார்கள் எனவும் அறிவீர்களா? ஆகையால் அவர்கள் அடிமைத்தனத்திற்கு வெளியே கொண்டு வரப்பட வேண்டும் என்பது அவர்களுக்கு நன்மையான காரியமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறிவீர்களா? வசனம் 26. இப்பொழுது இந்த பெரிதான காரியத்தை செய்யும்படி மோசே கர்த்தராலே கட்டளையிடப்பட்டு இருந்தான் என்றும் நீங்கள் அறிவீர்களா? அவனுடைய வார்த்தைகளினாலே சிவந்த சமுத்திரம் இங்கேயும் அங்கேயுமாய் பிரிக்கப்பட்டு அவர்கள் வெட்டாந்தரையின் வழியாக கடந்து போனார்கள் என்று நீங்கள் அறிவீர்களா? வசனம் 27. ஆனால் பார்வோனின் சேனைகளாகிய எகிப்தியர்கள் சிவந்த சமுத்திரத்திலே அமிழ்ந்து போனார்கள் என்றும் நீங்கள் அறிவீர்களா? வசனம் 28. அவர்கள் வனாந்திரத்திலே மன்னாவினால் போஷிக்கப்பட்டார்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்களா? வசனம் 29. மோசே தன்னுள்ளிருந்த தேவனின் வல்லமையின்படியே தன் வார்த்தையினால் கன்மலையை அடித்த பொழுது இஸ்ரவேலின் புத்திரர்கள் தங்கள் தாகத்தை தணிக்கும்படி அங்கிருந்து தண்ணீர் வந்ததையும் நீங்கள் அறிவீர்களா? வசனம் 30. அவர்களின் தேவனாகிய கர்த்தர் மீட்பருமானவர் அவர்களுக்கு முன்பாகச் சென்று பகலிலே வழிநடத்தியும் இரவிலே ஒளியையும் தந்தும் மனுஷன் பெற்றுக்கொள்ள தகுதியான எல்லா காரியங்களையும் அவர்களுக்கு செய்து வழிநடத்தப்படும் இருந்தபோதிலும் அவர்கள் இந்த இருதயங்களை கடினப்படுத்தி மனங்களை குறுடாக்கி மோசேக்கும் மெய்யான ஜீவனுள்ள தேவனுக்கும் எதிராக நிந்தனை செய்தார்கள். வசனம் 31. அந்தபடியே தம்முடைய வார்த்தைகளின்படியே அவர்களை சங்கரித்தார். தம்முடைய வார்த்தைகளின்படியே அவர் அவர்களை வழிநடத்தி சென்றார். தம்முடைய வார்த்தைகளின்படியே அவர் அவர்களுக்கு சகல காரியங்களையும் செய்தார். அவருடைய வார்த்தைகளின்படி அல்லாமல் வேறு எங்கும் ஒன்றும் செய்யப்படவில்லை. வசனம் 32. யோர்தான் நதியை கடந்த பின்பு அவர்கள் தேசத்தின் புத்திரர் வெளியே துரத்தும்படிக்கும் அழிவுக்கு ஏதுவாக அவர்களை சிதறடிக்கும்படிக்கும் அவர்களை வல்லமையுடையவர்கள் ஆக்கினார். வசனம் 33. அப்பொழுது வாக்குத்தத்தத்தின் தேசத்திலே இருந்து நம் பிதாக்களாலே தடிக்கப்பட்ட தேசத்தின் புத்திரர்களாகிய இவர்களை நீதிமான்கள் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? இதோ இல்லை என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 34. அவர்கள் நீதிமான்களாய் இருந்ததனால் நாம் பிதாக்கள் அவர்களை பார்க்கிலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்திருப்பார்கள் என நீங்கள் எண்ணுகிறீர்களா? இல்லை என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். 35. இதோ கர்த்தர் மாமிசமான யாவரையும் ஒன்றாக எண்ணுகிறார். நீதிமான் எவனும் தேவனால் ஆதரிக்கப்படுவான். ஆனாலும் இதோ எந்த ஜனங்கள் தேவனுடைய வெவ்வேறு வார்த்தைகளை தள்ளி அக்கிரமத்திலே பழுத்திருக்கிறார்கள், தேவனுடைய உக்கிரமத்தின் நிறைவு அவர்கள் மேல் இருந்து கர்த்தர் தேசத்தை அவர்களுக்கு எதிராக சபித்து தம்முடைய பிதாக்களுக்கு அதை ஆசீர்வதித்தார். ஆம், அவர்களோ அழிவுக்கு ஏதுவாக அதை சபித்தார். மேலும் நம்முடைய பிதாக்கள் அதன் மேலே வல்லமை பெற்றுக்கொள்ளும்படியாக அதை ஆசீர்வதித்தார். வசனம் 36. இதோ வாசமாய் இருக்கும்படியாக பூமி கர்த்தர் சிருஷ்டித்தார். தம்முடைய பிள்ளைகள் அதை சுதந்திரமாக்கி கொள்ளும்படி அவர்கள் அதை படைத்தார். வசனம் 37. அவர் நீதி உள்ள தேசத்தை உயர்த்துகிறார், துன்மார்க்கரின் தேசங்களை அழித்து போடுகிறார். வசனம் 38. அவர் நீதிமான்களை அழிப்பேனென தேசங்களுக்கு அவர் நீதிமான்களை செழிப்பான தேசங்களுக்கு வழிநடத்துகிறார். ஆனால் துன்மார்க்கரையோ அவர் அழித்து அவர்கள் நிமித்தமாக அவர்களுடைய தேசத்தை சபிக்கிறார். 19. அவர் வானங்களின் உன்னதத்தில் ஆளுகை செய்கிறார், ஏனெனில் அது அவருடைய சிங்காசனமாய் இருக்கிறது, அந்த பூமி அவருடைய பாதப்படியாய் இருக்கிறது. வசனம் 40. இவர்களுடைய தேவனாகிய கொண்டவர்களை அவர் நேசிக்கிறார். அதே அவர் தம்முடைய பிதாக்களையும் நேசித்து ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு ஆகியவருடன் கூட உடன்படிக்கை செய்தார். அவர் தாம் சொந்த உடன்படிக்கைகளை நினைவு கூர்ந்தார். ஆகையால் அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார்.
வசனம் 41. அவர் வனாந்தரத்தில் நம்முடைய கோலினால் அவர்களை நெருக்கினார். ஏனெனில் உங்களைப் போலவே அவர்கள் எங்கள் இருதயங்களை கடினப்படுத்தினார்கள். அவர்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை நெருக்கினார். பறக்கும் கொள்ளை சர்ப்பங்களையும் அவர்கள் மத்தியிலே அவர்கள் அனுப்பினார். அவைகளையும் அவர்கள் கடித்து பின்னும் அவர்கள் சுகம் அடையும்படியும் வழியை ஆயத்தப்படுத்தினார். நோக்கி பார்ப்பதும் மட்டுமே அவர்கள் செய்ய வேண்டிய வேலையாயிருந்தது. அந்த வழி எளிமையின் நிமித்தம் அல்லது லகுவின் நிமித்தமும் அநேகர்கள் அங்கே அலைந்தும் போனார்கள். வசனம் 42. அவர்கள் அவ்வப்போது தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தி மோசேக்கு எதிராக தேவனுக்கு எதிராகவும் நிந்தனை செய்தார்கள். இருந்தபோதிலும் அவருடைய இணையற்ற வல்லமையினாலே வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்குள்ளாக வழிநடத்தி செல்லப்பட்டார்கள் என்று நீங்கள் அறிவீர்களா? வசனம் 43. இப்பொழுது இந்த காரியங்களுக்கு பின்னும் கிட்டத்தட்ட பழுக்கக்கூடிய அளவு துன்மார்க்கர் ஆகிற நேரம் வந்திருக்கிறது. இந்த நாளிலேயும் அவர்கள் அழிய விருப்பத்தை தவிர எதையும் நான் அறியேன். ஏனெனில் சிறை இருப்புகளுக்குள்ளாக வழிநடத்தி செல்லப்பட இருக்கிற சிலரையே தவிர மற்றவர்கள் எல்லோரும் அழிக்கப்படும் நாள் நிச்சயம் வரும் என்பதை நான் அறியேன். வசனம் 44. ஆகையால் வனாந்தரத்தினுள் புறப்பட்டு போக வேண்டுமென என் தகப்பனுக்கு கர்த்தர் கட்டளையிட்ட மேலும் யூதர்கள் அவருடைய ஜீவனை வாங்க தேடினார்கள். ஆம், நீங்களும் அவருடைய ஜீவனை வாங்க தேடினீர்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் இருதயங்களில் அவர்களைப் போலவே கொலைபாதகராக இருக்கிறீர்கள். வசனம் 45. நீங்கள் அக்கிரமம் செய்ய தீவிரம் உள்ளவர்களாயும் தேவனாகிய உங்களுடைய கர்த்தரை நினைவு கூற தாமதம் உள்ளவர்களாயும் இருக்கிறீர்கள். ஒரு தூதனை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அவன் உங்களுடன் பேசினான். ஆம், அவருடைய சத்தத்தை அவ்வப்போது நீங்கள் கேட்கிறீர்கள். மேலும் அவர் அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் உங்களுடன் பேசினார். ஆனால் நீங்கள் அவருடைய வார்த்தைகளை உணராதபடிக்கு உணர்வில்லாதவர்களானீர்கள். ஆகையால் அவர் இடி முழக்கத்தின் சத்தத்தை போலவும் உங்களிடம் பேசினார். அது பூமி இரண்டாக பிளக்குவதைப் போல அதை உலுக்கிற்று. வசனம் 46. அவர் தம்முடைய சர்வ வல்லமையுள்ள வார்த்தைகளின் மூலமாக பூமியை கடந்து போகும்படியை செய்யலாம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஆம், அவர் தாம் வார்த்தைகளினாலே கடினமான இடங்கள் மிருதுவான இடங்கள் பிளந்து போகும்படி செய்வாரெனவும் நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் அப்படியானால் நீங்கள் உங்கள் இருதயங்களில் எவ்வளவு கடினம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். வசனம் 7. இதோ உங்கள் நிமித்தம் வியாகுலத்தினாலும் என் ஆத்துமா அழிந்து போகிறது என இருதயம் வேதனைப்படுகிறது. நீங்கள் என்றென்றைக்குமாய் தள்ளப்பட்டு போவீர்களா என நான் அஞ்சுகிறேன். இதோ என் சரீரம் பலனற்று போகிறதாய் நான் தேவனுடைய ஆவியினாலே நிறைந்திருக்கிறேன். வசனம் 48. இப்பொழுது அந்தபடியே நான் இந்த வார்த்தைகளை பேசியபோதோ அவர்கள் என் மேலே கோபமடைந்தவர்களாய் என்னை சமுத்திரத்தின் ஆழங்களிலே எரிந்து போட விருப்பமுடையவர்களாயிருந்தார்கள். அவர்கள் என் மேலே தங்கள் கைகளை போட வந்தபொழுதோ நான் அவர்களை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள தேவனின் நாமத்தினால் நீங்கள் என்னை தொடாதிருங்கள் என்று கட்டளையிட்டேன். ஏனெனில் என் மாமிசம் எரிந்து போகத்தக்கதாய் நான் தேவனுடைய வல்லமையினாலே நிறைக்கப்பட்டிருக்கிறேன். என் மேல் தன் கையை போடுகிறவன் உலர்ந்த நாணலைப் போல மடிந்து போவான். அவன் தேவனுடைய வல்லமையின் முன்பாக ஒன்றுமில்லாத போவான். ஏனெனில் தேவன் அவனை அடிப்பார் என்றார். வசனம் 49. அந்தபடியே நெப்பியனாகிய நான் அவர்களை நோக்கி, இவர்கள் இனி ஒருபோதும் என் தகப்பனுக்கு எதிராக முறுமுறுக்கக்கூடாது எனவும் நான் ஒரு கப்பலை கட்ட வேண்டும் என்றும் தேவன் கட்டளையிட்டதினால் அவர்கள் தங்கள் உழைப்பையே நிறுத்தக்கூடாது எனவும் சொன்னான்.
வசனம் 50. நான் அவர்களை நோக்கி சகல காரியங்களையும் செய்யும்படி தேவன் எனக்கு கட்டளையிட்டு இருப்பாரெனில் என்னால் அவைகளை செய்யக்கூடும். பூமியாக கடவாய் என்று இந்த தண்ணீரை பார்த்து சொல்லும்படி அவர் எனக்கு இடுவாரெனில் அது பூமியாகும். நான் அதை வெல்லுவேனெனில் அது அப்படியே செய்யப்படும் என்றான். 51. இப்பொழுது கர்த்தர் எவ்வளவோ பெரிதான வல்லமைகளை உடையவராய் மனுபுத்திரர் மத்தியிலே அநேக அற்புதங்களை நடப்பித்து இருக்கிறார் எனில் ஒரு கப்பல் நான் கெட்டும்படி அவர் எனக்கு அறிவுறுத்த கூடமற்று போனது எப்படி? வசனம் 52. அந்தபடியே நிப்பினாகிய நான் அநேக காரியங்களை சகோதரர்களுக்கு சொன்னதினாலும் அவர்கள் தாறுமாறாக்கப்பட்டு என்னை எதிர்த்து போராட முடியாமல் போனார்கள். அநேக நாட்களையும் அவர்கள் என் மேலே தங்கள் கைகளை போடவோ விரலினால் தொடவோ இல்லை. அப்பொழுது தேவனுடைய ஆவி மிகவும் வல்லமையாய் இருந்தபடினால் அவர்கள் எனக்கு முன்பாக மடிந்து போகாதபடிக்கு பயந்து அதை அவர்கள் செய்யவில்லை. மேலும் அது அவ்விதமாய் அவர்கள் மீது வாசம் கொண்டது. வசனம் 53. அந்தபடியே கர்த்தர் என்னை நோக்கி, மீண்டும் உன் கையை உன் சகோதரரை நோக்கி நீட்டி, அவர்கள் உன் முன்னால் அடைந்து போவதில்லை, ஆனால் அவர்களுக்கு நான் அதிர்ச்சியூட்டுவேன். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி நான் அதை செய்வேன் என்றார். வசனம் 54. அந்தபடியே நான் என் சகோதரரை நோக்கி என் கையை நீட்டினேன். அவர்கள் என் முன்னால் மடிந்து போகவில்லை, ஆனால் கர்த்தர் தாம் பேசி அவருடைய வார்த்தைகளின்படியே அவர்களை உலுக்கினார். வசனம் 55. அப்பொழுது அவர்கள், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் நிச்சயமாய் அறிகிறோம், ஏனெனில் எங்களை குலுங்கச் செய்தது கர்த்தருடைய வல்லமை என்பதை நாங்கள் அறிவோம் என்கிறார்கள். மேலும் அவர்கள் என் முன் விழுந்தார்கள், என்னையே தொழுது கொள்ளிருந்தார்கள். ஆனால் நான் அவர்களையே அப்படியே செய்ய விடாமல் அவர்களை நோக்கி, நான் உங்கள் சகோதரன், ஆம், உங்களுடைய இளைய சகோதரனாய் இருக்கிறேன். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே உங்கள் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு நீங்கள் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொண்டு உங்கள் தகப்பனையும் உங்கள் தாயையும் கனம் பண்ணுவீர்களாக என்றான்.